கண்டிப்பா ஆஃபர் இருக்கு மேடம். அதாவது உங்களுடைய சேனலுடைய நல்ல ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம். 1250 ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கோட கிட்டத்தட்ட 7 பொருள். அதாவது பாதம் 250 கிராம், கேஷ்யூ 250 கிராம். எவ்வளவு ரேட் எப்படி வரும்? இது பாத்தீங்கன்னா ரேட் உங்களுக்கு வந்து 340 ரூபாயில இருந்து இருக்கு மேடம். இது வால்நட் சொல்லுவாங்க, இது சிலி வால்நட் சொல்லுவாங்க. வால்நட் இது காஷ்மீர்ல இருந்து வரக்கூடிய வால்நட். இந்த இதுக்கு என்ன ரேட் வருது? இது வந்து இன்னைக்கு மார்க்கெட்டுடைய ரேட் பாத்தீங்கன்னு சொன்னா 1400 ரூபாய்க்குள்ள வந்து பேபி ஃபிக். ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம ஒரு நாட்டு அத்தி மாதிரி இருக்கும். ஆனா இதுவும் ஈரான்ல இருந்து வரக்கூடிய ஒரு வகையான அத்திப்பழம். கலகலகலன்னு சவுண்ட் வருது பாருங்க, கேக்குதுங்களா சவுண்ட்? இந்த கேஷ்யூ நட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து 240 சைஸ் கேஷ்யூ நட். 240 சைஸ். அதுக்கு தான் அது 240 கிரேட். இது மாதிரி 240 எடுத்தா ஒரு கிலோ வரும். அதான் 240. அதுதான் 240 இருக்கு. இது 320 நம்பர் சொல்லணுமா? 20 பீஸ் நீங்க கவுண்டிங் பண்ணி வச்சீங்க சொன்னா அது வந்து 1 kg வரும். அதுதான் வந்து 320 கிரேட்ல இருக்கு. ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது 240 சைஸ் வந்து உங்களுக்கு வந்து 900 ரூபாயில வந்து இருக்கு. 900 ரூபாய். 320 பாத்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டரிங் காரங்க இந்த மாதிரி 1/2 முந்திரியே வாங்குவாங்க. இதுலயே விலை கம்மியான ஐட்டமும் இருக்கு. பெரிய வந்து கலிபோர்னியா பாதம் சொல்லுவாங்க. கலிபோர்னியாவா? ஆமா, இதுடைய விலை பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ரேட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 780 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு பிடே டிஸ்கவர் vlog ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மண்ணடியில் இருக்க மோமோ ட்ரேடிங் தான் வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட்ஸு. இங்கே பாருங்க எத்தனை பேக் வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஏதோ ஆஃபர் போல இருக்கு. இது என்ன ரேட்ல கொடுக்குறாங்க, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்ன ஆஃபர் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கடைசி வரலும் பாருங்க. நான் எப்போ வேணா கேட்பேன், உங்களுக்கு எப்போ வேணா தெரிய போறோம். இதே மாதிரி உங்க ஊருக்கு நாங்கள் வரணும், உங்க ப்ராடக்ட்டை நாங்கள் ரிவ்யூ பண்ணா கீழே தெரிய நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, இன்னமும் வீடியோவையும் சேனல்லையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அப்படி இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக்கு, கமெண்ட் அண்ட் தென் ஷேர் பண்ணுறதுலாம் எந்த கஞ்சத்தனமும் காட்டாதீங்க. இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். அடுத்தது என்ன கண்டென்ட் வேணும்னு கேட்டிங்கனாலும் நாங்கள் உங்களுக்காக தேடி அங்கே போய் கொண்டு வருவோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க வாங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அடுத்து நம்ம பாக்குறது கேஷ்யூ நட். கலகலகலன்னு சவுண்ட் வருது பாருங்க, கேக்குதுங்களா சவுண்ட்? சொல்லுங்க பாய். அதாவது இந்த கேஷ்யூ நட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து 240 சைஸ் கேஷ்யூ நட். 240 சைஸ். ஆமா, அதாவது கவுண்டிங் என்னன்னு சொன்னா 100 கேஷ்யூ நட் அது 100 எடுத்தீங்க சொன்னா அதனுடைய அளவு வந்து 240 பொருள் எடுத்தீங்கன்னா அது 1 கிலோ வரும். அதுக்கு தான் அது 240 கிரேட். இது மாதிரி 240 எடுத்தா ஒரு கிலோ வரும். அதான் 240. அதுதான் 240. தெரிஞ்சுக்கங்க மக்களே. அதே போல 320 சைஸ் கேஷ்யூ இருக்கு. இது 320 நம்பர் சொல்லணுமா? 20 பீஸ் நீங்க கவுண்டிங் பண்ணி வச்சீங்க சொன்னா அது வந்து 1 kg வரும். அதுதான் வந்து 320 கிரேட்ல இருக்கு.
ஓகே இதுல முந்திரில நிறைய வகைகள் இருக்கு. அதாவது 1/2 இருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 180 சொல்லி ஒரு சைஸ் இருக்கு. அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கு. முந்திரியை பொறுத்த வரைக்கும் நல்ல கொழுப்பு இருக்கு. குழந்தைகளுக்கு கண்டிப்பா கொடுக்கலாம். இன்னைக்கு ஸ்கூல் ஆரம்பம்னால ஸ்நாக்ஸ் என்ன பண்ணும் சொல்லிட்டு நிறைய பேர் கடையில இருக்கக்கூடிய பொரித்த உணவு முறுக்கு அந்த மாதிரி கிடையாது இருந்தாலும் கூட தெரியாம வந்து அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. உடல் ஆரோக்கியத்திற்கு இது போல உலர் பழங்களை கொடுத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். குறிப்பா இந்த முந்திரி எல்லாம் குழந்தைகளுக்கு நல்ல கொலஸ்ட்ரால் உள்ளது. அதனால வந்து கண்டிப்பா குழந்தைகள் சாப்பிடலாம். இது வந்து இப்போ நிறைய ரேட் வந்து ஒரு நாளைக்கு மார்க்கெட் மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இன்னைக்கு ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது 240 சைஸ் வந்து உங்களுக்கு வந்து 900 ரூபாயில வந்து இருக்கு. 320ல வந்து நிறைய கிரேட் இருக்கு. இது வந்து டாப் கிரேட். ஆமா இதுலயும் கிரேட் இருக்கு. கொஞ்சம் குவாலிட்டி கலர் கம்மியா இருந்து சொன்னா அது விலை கம்மி. ஓ இந்த கலர்ல தான் ரேட்டா? கலர் கம்மியா இருந்தா விலை கம்மியா இருக்கும். இந்த தோல் இருக்கனாலயா? ஆமா கண்டிப்பா. இது வந்து இதெல்லாம் நல்ல பியூரா இருக்கும் பாருங்க. இதுல வந்து நீங்க வந்து கருப்பு இது மஞ்சள் கலர் இது பார்க்க முடியாது உங்களுக்கு. கருப்பு கருப்பா நான் சாப்பிட்டு பார்த்தேன் இல்லையா? அது ஏன் சாப்பிட்டேன் தெரியுங்களா வாயில போட்டு? ஏன்னா இது வந்து சாப்பிடும்போது பழசா இருந்தா நறுக்குன்னு வராது, அமுங்கி போகும். அப்போ வந்து அது நல்லா இருக்காது, டேஸ்ட் இருக்காது, அதுல ஒரு மாதிரி மனம் வாசம் வரும். இது நல்லா இருக்கு, அதனாலதான் வாயில போட்டு பார்த்தேன். உங்களுக்கு அந்த சவுண்டும் கேட்டுச்சான்னு தெரியல, நான் சாப்பிட்டது அதுக்கு நல்லா இருக்கு. இப்போ இதுல வந்து ஸ்டார்டிங் ரேட்டு என்னவா இருக்கு? இது பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து உங்களுக்கு 900ல இருக்கு. இதை விட கம்மியான கேட்டகரிலயும் கேட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம கஸ்டமருக்கு ஏத்த போல நம்ம காம்பன்ஸ் பண்ணி கேட்டரிங்ல இருக்கவங்க ஆமா கண்டிப்பா விசேஷம் பண்றாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி முந்திரி யூஸ் பண்ண மாட்டாங்க. 1/2 சொல்லி உடைச்ச முந்திரி. ஆமா 1/2 இருக்கு, 1/4 இருக்கு, 1/8 இருக்கு. அப்படி நிறைய ரகம் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டரிங் காரங்க இந்த மாதிரி 1/2 முந்திரியே வாங்குவாங்க. இதுலயே விலை கம்மியான ஐட்டமும் இருக்கு. நிறைய ஆளுங்க வந்து கேட்க செய்வாங்க. அது 320 அதே போல இதுலயும் வந்து நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்க சொன்னா இது எங்களுக்கு தேவையில்ல, கொஞ்சம் கம்மியான பிரைஸ்ல வேணும் சொன்னா இதை விட அது கம்மியான பிரைஸ்ல வரும். அதனால அதையும் நிறைய பேர் வந்து இந்த இது எவ்வளவு வருது? அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 840ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நல்ல கிரேடு. கொஞ்சம் கம்மியான ரேட் சொன்னா 800லயும் இருக்கு. 800ல இருந்து இருக்கு. ஆமா 800ல இருந்து இருக்கு. மார்க்கெட்ல எவ்வளவு ரேட்ல இருக்கு? உங்களுக்கும் மார்க்கெட்டுக்கும் ரேட் எவ்வளவு வித்தியாசம் வரும்? மார்க்கெட் ரேட் என்ன இருக்கு சொன்னா ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் முன்ன பின்ன வரும், தவிர பெரிய டிஃபரன்ஸ்லாம் வந்து வராது. நீங்க எந்த கடையில போயிட்டு நீங்க மார்க்கெட்ல வாங்கினாலும் எல்லாருமே ஒரே விதமான ரேட்டா தான் இருக்கும். ரேட் இருக்கு, ஆனா குவாலிட்டி வந்து மாறும். அதுதான் சொல்ல வந்தேன். மார்க்கெட்ல நீங்க இந்த பொருளையும் இன்னொரு பொருளையும் போய் பாத்தீங்கன்னு சொன்னா ரேட் ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனா அதுல வந்து குவாலிட்டி அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு வாயில போட்டு சாப்பிட்டு பார்க்கும்போது தெரியும். கிறிஸ்பியா இருக்கணும். ரெண்டாவது வந்து நமுத்து போயிருக்க கூடாது, கிறிஸ்பியா இருக்கணும். சாப்பிடும்போது அந்த கிறிஸ்பி இருக்கணும். ரெண்டாவது எண்ணெய் செக்கு வாசனை இல்லாம இருக்கு சொன்னோம், அதெல்லாம் வந்து வரும். குறிப்பா இதுல இந்த போன பொருட்கள்லாம் வந்து பதப்படுத்துறது ரொம்ப வந்து முக்கியமான விஷயம். நிறைய பேர் வாங்கி டப்பால போட்டு போட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாது. நமக்கு தேவையானதை வாங்கி தேவையா சாப்பிடணும். நிறைய ரொம்ப நல்லது. தங்கம் சேர்த்து வைக்கிற மாதிரி பீரோல வைக்க முடியாது. வச்சீங்கன்னா குப்பையில தான் போகும். அதுதான் ஏன்னா அது வந்து ஒரு டைம் இருக்கு, அந்த டைம்ல சாப்பிடணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா பாதாம் இருக்கு. இது வந்து கலிபோர்னியா பாதாம் சொல்லுவாங்க. கலிபோர்னியாவா? ஆமா இதுதான் இப்போ மார்க்கெட்ல அதிகமா எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு பொருள். நம்பர்லாம் இருக்குல்ல? இதுல நம்பர் வராது, போல்டு சைஸ் இருக்கு. ஆனா வந்து இங்க பாத்தீங்கன்னா போல்டு பாதாம் சொல்லுவாங்க, ரெகுலர் பாதாம் சொல்லுவாங்க. அதே போல வந்து இதுலயே பிளேவர் வாய்ஸா வேணா சால்டட் பாதாம் இருக்கு நம்ம கிட்ட. ஆமா மாம்ரா பாதாம் சொல்லுவாங்க. இது வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய இந்த பாதாம் வந்து மாம்ரா பாதாம். மாம்ரா என்ன வித்தியாசம் இருக்கு? கண்டிப்பா இது வந்து ரொம்ப உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான எல்லா இதுவும் இதுல வந்து இருக்கு. இது வந்து சால்ட். இது நார்மலா வந்து சால்டட்ல கேட்பாங்க அந்த மாதிரி. இப்ப இந்த பாதாம் வந்து நீங்க டைரக்டா சாப்பிடலாம். இது வந்து இதுவும் டைரக்டா சாப்பிடலாம். சில பேர் வந்து பால்ல அரைச்சி எல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. இப்போ நைட் ஊற வச்சு காலையில தோல் வச்சு சாப்பிடுவாங்கல்ல. இப்ப இதெல்லாம் நீங்க அப்படி செய்ய முடியும், டைரக்டா தான் சாப்பிட முடியும். இது ஊற வைக்க தேவை கிடையாது. ஆமா அதனால வந்து இந்த பாதாம் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்க நார்மலாவே சாப்பிடலாம். இதை வந்து கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் எல்லாம் வரதால ஊற வச்சு அத வந்து உரிச்சு சாப்பிடணும். ரொம்ப நல்லது. பாதாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு பொருளா தான் இருக்கு. இதுக்கு என்ன ரேட்? இதுக்கு வந்து இப்போ மார்க்கெட்டுடைய விலை பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ரேட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 780ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆமா நம்ம கிட்ட அதுவாச்சு நிறைய கிரேட் இருக்கு. அதாவது ரெகுலர் பாதாம் இருக்கு, மினி போல்ட் இருக்கு,
போல்டு இருக்கு, அதுக்கப்புறம் மாம்ரா பாதாம் இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் பாதாம்னு ஒண்ணு இருக்கு. அது பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும். அது வந்து இதை விட கொஞ்சம் விலை கம்மியா கிடைக்கும். கேட்டரிங் ஆளுங்க வந்து அந்த இண்டிபெண்டன்ட் பாதாம் தான் கண்டிப்பா நிறைய பேர் வந்து யூஸ் பண்றாங்க. ஆனா இப்போ உள்ளவங்க எல்லாமே இதையே யூஸ் பண்றாங்க. ஆமா, அந்த ரேஞ்சில இருக்குங்க. ஓகே ஃபைன். சோ அது வந்து உங்களுக்கு ரேட் கம்மியில 780 ல இருந்தே இருக்கு. 780 ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஹையஸ்ட் பட்ஜெட் எவ்வளவு பாதாம்ல? ஹையஸ்ட்னா வந்து உங்களுக்கு கோல்டு பாதாம்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து 1000 ரூபாய் நெருக்கத்துல வரைக்கும் வரும். அது சைஸ பொறுத்து தான். இப்ப சின்ன சைஸா இருந்தா அது ஒரு ரேட், கொஞ்சம் பெருசா இருக்கும்போது அந்த ரேட். அதே ஒரு பாதாமும் நீங்க வந்து சாப்பிட்டீங்களா கிறிஸ்பியா இருக்கணும், சாப்பிடும்போது நல்லா இருக்கணும். ஏன்னா அதுவும் இதே மாதிரி நம்பிட்டு போகக்கூடிய ஒரு இது கூட வரும் வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஆனா இது வந்து நல்லா இருக்கு. உங்களுக்கு இங்க வச்சிருக்கிறது எல்லாமே வந்து ஒரு டப்பா நிறைய, டப்பாவோட ஹைட்டை பார்த்தா தெரியும், ஃபுல்லா இருக்கு டப்பா நிறைய. ஸோ அதுல இருந்து எந்த பீஸ் வேணா எடுத்து வாயில போட்டாலும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால உங்களுக்கு லைவா நான் வாயில போட்டே காட்டுறேன் சாப்பிட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணம் வந்து ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுக்காக வேண்டி நிறைய டாக்டர்கள் வந்து பரிந்துரைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு திராட்சை. இன்னொன்னும் இருக்கு, சீட்லெஸ் தானே நம்ம நிறைய பேர் சாப்பிடுவோம். ஆனா சீட் இருக்கிறது சாப்பிட்றது ரொம்பவே வேல்யூ இருக்கு மெடிக்கல்லன்னு சொல்றாங்க டாக்டர்ஸ். நிறைய பேர் இப்ப சீடு இருக்கிறத சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பாத்துட்டு தான் இருக்கோம். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்.